நீங்கள் தினமும் வெந்தய தண்ணீர் குடிக்கிறீங்க, ஆனால் இன்னும் வெயிட் குறையலையா? இல்லை எந்த சேஞ்சும் தெரியலையா? உண்மையில் பிரச்சனை வெந்தயம் இல்லைங்க, நீங்கள் அதை பயன்படுத்தும் விதம்தான் தவறு. வணக்கம் நண்பர்களே, நம் கிச்சனில் எளிமையாக கிடைக்கின்ற ஒரு பொருள் தான் வெந்தயம். ஆனால் அதை சரியாக யூஸ் பண்ணினா அது ஒரு பவர்ஃபுல் நேச்சர் ஹெல்த் ட்ரிங்காக மாறும். பல பேர் வெந்தய தண்ணியை குடிக்க ஆரம்பிப்பாங்க, ஆனால் 2 நாள் குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ரேண்டம் டைமில் குடிப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா அதிகமாக குடிச்சிடுவாங்க. இதனால் எந்த ரிசல்ட்டும் தெரியாது. ஸோ கரெக்டாக அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டால் தாங்க அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். வெந்தய தண்ணீர் குடித்தா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். கேஸ், ப்ளோட்டிங், அசிடிட்டி இதெல்லாம் குறையுங்க. டிடாக்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். உடலில் இருக்கும் டாக்ஸின்ஸை வெளியேற்றும். வெயிட் லாஸ்க்கு இதை மிகவும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படைட் கண்ட்ரோல் ஆகும். அன்னெசரியாக நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணிவிடுவோம். பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கின் க்ளோயிங்காக ஆகும். ஆக்னி குறையும். ஹேர் ஃபால் ஸ்லோவாகும். ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின் இதெல்லாமே குறைய உதவும். ஆனால் இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்க வேண்டும்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணலைன்னா எதுவும் வேலைக்கு செய்யாது. இந்த வெந்தய தண்ணீரை கரெக்டான மெத்தடில் எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணுங்க. 1 கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுக்க ஊற வைக்கணும். காலையில் எழுந்தவுடன் வடிகட்டி குடிக்கணும். அந்த சோக்கான வெந்தய சீடையும் சாப்பிடலாம். இதில் காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டே முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவும் குடிச்சிட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா 2 to 3 கிளாஸ் குடிப்பது, 1-2 நாள் மட்டும் ட்ரை பண்ணுவது, எந்த கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. இதுதாங்க ரிசல்ட் கிடைக்காம போக ரீசனாக இருக்கும். இயற்கையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனாலும் சில கவனம் வேண்டியது இருக்குங்க. அதிகமாக குடித்தா சில பேருக்கு கேஸ், டயரியா பிரச்சனை வரலாம். சுகர் பேஷண்ட்ஸ் உள்ளவங்க கவனமாக இருந்துக்கணும். ப்ரெக்னென்ஸ் உமன் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு ரேர் அலர்ஜி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாங்க. அடிஷ்னலாக இந்த ட்ரிங்கை பற்றி சொல்லணும்னா, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் சொல்யூஷனுங்க. நம் முன்னோர்கள் நமக்கு ட்ரெடிஷ்னலாக ரெமெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த ட்ரிங்க் நமக்கு டைஜஷன், ஸ்கின், வெயிட் சப்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்க, இது தொடர்ந்து இடைவிடாமல் நீண்ட நாட்கள் குடிக்க வேண்டாம். 2 to 3 வீக்ஸ் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அப்புறம் 1 வீக் இடைவெளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் தொடரலாம். இதனால் உடல் பழகாமல் நல்ல பலன் தொடர்ச்சியாக கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும், மேலும் எளிய ஆரோக்கிய குறிப்புகளுக்கு ஃபாலோ செய்யவும். நன்றி.